கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாட்களிலும் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் உபவாசத்திற்கு என்று சொல்லி. 40 நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்கிற சில தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருப்பீர்கள். உங்கள் சபை போதகர்கள் உங்களோடு இருக்கிற மற்றவர்களோடு கூட இணைந்து அல்லது தனித்தோ ஜெபிக்க வேண்டும் என்கிறதான ஒரு நேரத்தை இந்த நாட்களிலே நீங்கள் தெரிந்தெடுத்திருப்பீங்க. குறிப்பாய் ஈஸ்டருக்கு முன்பாக இந்த நாட்கள் இது ஆரம்பிக்கப்பட்டு அது முடிவடையும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாய் இந்த நாள் அது சாம்பர் புதன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். லென்ட் டேஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர், தவக்கால உபவாச ஜெபங்கள், சாம்பர் புதன். ஸோ இந்த நாட்களிலே நாம் காத்திருந்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, சாம்பர் என்று சொல்லும் பொழுது எல்லாம் அது அழிந்து மீதம் இருப்பது தான் இந்த சாம்பல். இந்த சாம்பலையும் எதற்கு? நம்மை தாழ்த்துவதற்கு, நம்மை விட்டு கொடுப்பதற்கு, மன்னிப்பதற்கு, எல்லாவற்றிலும் நாம் விட்டு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து வருவதற்கான அடையாளங்கள். இந்த நாட்களிலே நமக்குள்ளாக பெருமைகள் வர வேண்டாம், அசுத்தங்கள் வர வேண்டாம், கர்த்தருக்கு விரோதமான பாவ காரியங்கள் காணப்படாதபடிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு தமக்கு முன்பாக வைத்திருந்ததான சந்தோஷத்தின் பொருட்டு இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக தேவன் ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அன்னைக்கு என்ன செய்கிறார்னா, சிலுவையை அவர் சகிக்கிறார். ஒரு ஓட்ட பந்தய வீரன் அவன் ஓடுகிறான் என்றால் கடினமாய் தன் சரீரத்தை, உடலை வருத்தி அந்த இடத்துல அவன் ஓடுகிறான். காரணம் என்ன? அவனுக்கு முன்பாக லெக்கில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு பதக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கோப்பை வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ என்ன செய்கிறான்? தன்னை முழுவதுமாய் வெறுக்கிறான், தன் உடலை ஒடுக்குகிறான். சுற்றி இருக்கிறதான ஸ்பெக்டேட்டர்ஸ், பார்வையாளர்களை அவன் பார்ப்பதில்லை, ஒருவரையும் காணாதிருக்கிறான். தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை பார்த்தது நிமித்தமாய் தனக்குள்ளாய் இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டு அவன் சகித்து ஓடுகிறதை பார்க்க முடியும். இதே போலதான் நமக்கு முன்பாக ராஜ்யம் என்கிறதான சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோகம் என்கிறதான மேலான பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தின் பொருட்டு இக்காலங்களில் நீங்கள் சகலவற்றையும் சகிக்கிறவர்களாய், சிலுவையை சகிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற பண்ணுவாராக. அவர் சிலுவையை சகித்தது நிமித்தமாக தேவன் அவருக்கென்று வைத்திருந்ததான ராஜ்யத்தின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலத்திலே நீங்கள் சகலவற்றையும் சகிக்கும் போது அதை தான் வசனம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் வரப்போகிறதான மகிமைக்கு ஒப்பானதல்ல. அப்போ ஒரு நாள் கர்த்தருடைய மகிமை வருகிறது, ஒரு நாள் கர்த்தருடைய ராஜ்யம் வருகிறது. இக்காலத்து பாடுகள் அன்றைக்கு வரப்போகிறதான அந்த மகிமைக்கு ஒப்பானதல்ல தேவ பிள்ளையே. அப்போ இன்றைக்கு சகிக்க தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. குறிப்பாக இந்த 40 நாட்களிலும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி வருத்தி விட்டு கொடுத்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து உபவாசம் இருந்து கர்த்தரிடத்தில் நெருங்குங்கள். சிலுவையை சகிக்க ஆரம்பியுங்கள். உங்களுக்கு முன்பாக மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி, அதை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற சந்தோஷத்தோடு கூட நாட்களிலே உங்களுடைய உபவாசங்களை தொடருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். கண்களை முடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வீராக.
இந்த நாட்களிலிருந்து உபவாசம் இருந்து ஜெபிப்பதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒரு வேளையாவது ஆண்டவரே உணவை தவிர்த்து தெய்வ சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்யும். மகிமைப்படுவீராக. தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதான மேலான பாக்கியத்தின் சந்தோஷம், உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இவைகளின் பொறுத்து அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதான சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து கர்த்தருக்குள்ளே ஓட உதவி செய்யும். நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவஜனமே, நாட்களில் தொடருங்கள், ஓடுங்கள். முன்பாக லக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது, பதக்கங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது, கோப்பைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் வைக்கப்பட்டு இருக்கிறது. இம்மையிலும் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தந்து நடத்துவார். ஆரம்பியுங்கள். கர்த்தர் தொடர கிருபை பாராட்டுவார். God bless you. God bless you.